தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் கடும் போட்டி நிலவிய நிலையில் எந்தெந்த பூத்களில் எந்த கட்சி அதிக வாக்குகளை பெற்றது என்ற தகவல்களை தந்தி டிவி பெற்றுள்ளது. அதனை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி கடும் போட்டி நிலவிய தொகுதிகளில் ஒன்று. கடைசி சுற்றுலதான் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் அப்படின்ற தகவலை நம்ம பார்த்தோம். இங்க அதாவது அதிமுக பாஜக இந்த கூட்டணி இல்லாமல் இருந்ததால ஓட்டுகள் சிதறி இருக்கா பிரிந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பூத்வாரியான தகவல்களை பெற்றிருக்கிறது தந்தி டிவி. பார்க்கலாம். பாருங்க, தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக மணி அவர்கள் போட்டிடுறாரு. அதிமுக வேட்பாளர் பாஜகவில் பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுறாங்க. ஆனால் கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாமக போட்டியிட்டது அதிமுக கூட்டணியோட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தார். அப்போ பெற்ற வாக்குகள் இப்போ பெற்ற வாக்குகள் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். பாருங்க, இப்போ பஞ்சப்பள்ளி, சூடனூர், குளிக்காடு, மாரண்டஹள்ளி, அத்திமுட்லு, பிக்கனஹள்ளி, குஜ்ஜார அள்ளி, திருவல்வாடி இந்த பகுதிகளில் திமுக 54,000 வாக்குகளை 2019 பெற்றிருந்தது. இந்த முறை போட்டி கடுமையாக இருந்த சூழலில் 34,000 குறைஞ்சிருக்கு. பாருங்க, திமுக 20,000 வாக்குகளை இந்த பகுதிகளில் இழந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி அன்று 34,000 வாக்கு பெற்ற இடத்துல 27,000 வாக்குகளாக குறைந்திருக்கிறது. 6,000 ஓட்டுகள் அதிமுகவுக்கு மட்டுமே குறைந்திருக்கிறது. இங்க பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் நின்னாரு. அவர் 34,000 வாக்குகளை பெற்ற கடந்த சூழல்ல இருந்து இப்போது 26,000 வாக்குகளாக குறைஞ்சிருக்கு. 8,000 வாக்குகள் இவருக்கு குறைந்திருக்கு. பாருங்க, 2 பேருக்கும் குறைந்திருக்கு. இது எங்க இருந்து குறைந்திருக்குன்னா திமுக பெற்ற வாக்குகளும் சேர்த்து தான். ஏன்னா திமுக 54,000 இருந்து 34,000 இருக்கு. அதை அப்படியே இவங்க கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 1,400 இருந்து 5,532 4,000 ஓட்டுகள் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில் எல்லாருக்குமே வாக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் மும்முனை போட்டி அப்படின்ற அடிப்படையில் இங்க குறைஞ்சிருக்கு. அடுத்தது பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தான். இங்க இருக்கக்கூடிய பாலக்கோடு, சீரியன அள்ளி, எரணஹள்ளி, கெரகோடா அள்ளி, அடிலம், பைசுஹள்ளி, புலிக்கல் இந்த பகுதிகளில் திமுக 6,000 ஓட்டுகளை இழந்திருக்கு. 43,000 37,000. அதிமுக 40,000 25,000 17,000 ஓட்டுகள் இழந்திருக்கு. அதே நேரத்தில் அதிமுக பாமக கூட்டணி கடந்த முறை 40,800 ஓட்டுகளை பெற்றிருந்தாங்க. இப்போது தனித்து பாஜக பாமகவாக மாறிய பிறகு 34,000 ஓட்டுகளை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கும் 6,000 வாக்குகள் குறைகிறது. இங்கே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1,100 இருந்து 4,900 அவர்கள் உயர்கிறார்கள். 3,800 வாக்குகள். பாருங்க, எல்லா கட்சிகளுக்குமே இங்கே வாக்கு குறைந்திருக்கிறது. பெருமளவு குறைந்தது அப்படின்றது அதிமுகவுக்காக இருக்கிறது. 2வது பாமக வேட்பாளர், 3வது திமுக. அடுத்தது பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்ததாக பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி. இங்கே இருக்கக்கூடிய பிக்கிலி, பாப்பிநாயக்கனஹள்ளி, காலப்பனஹள்ளி, புலிக்கரை, செல்லியம்பட்டி, மாதேஹள்ளி, பாப்பாரப்பட்டி, தித்தியப்பனஹள்ளி இந்த பகுதிகளில் திமுக 48,000 ஓட்டு 19 வாங்கினாங்க. 24 34,000 ஓட்டு, 14,000 வாக்குகள் குறைந்திருக்கிறது. அதிமுக 48,000 வாக்குகளை வாங்கின இடத்துல 25,000 குறைஞ்சிருக்கு. 23,000 ஓட்டுகள் அதிமுகவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் பாமக வேட்பாளர் அதை ஈடுகட்டி இருக்கிறார். கடந்த முறை ஒன்றாக இருந்து வாங்கிய வாக்குகள் 48,000, இன்று 40,000 வாக்குகளை சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டுமே பெறுகிறார். 8,266 ஓட்டுகள் தான் குறைவு. நாம் தமிழர் இங்கே ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்க. 1,500 இருந்து 6,300 4,800 ஓட்டு கூடுகிறது. இங்கேயும் 3 அதாவது திமுக பாமக அதிமுக 3 பேருக்கும் வாக்குகள் குறைகிறது. அதிமுகவுக்கு கடுமையாக குறைகிறது. அடுத்தது திமுக, 3வது பாமக. பெண்ணகரத்தின் அடுத்த நிலவரம். பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கானூர், அஜ்ஜனஹள்ளி, மஞ்சிநாயக்கனஹள்ளி, மஞ்சநாயக்கன அள்ளி, சுஞ்சலநத்தம், ராமகொண்ட இந்த பகுதிகளில் வித்தியாசம்ன்றது திமுகவுக்கு 39,000 இருந்து 26,000 13,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அதிமுகவுக்கு அதாவது ஒன்றுபட்டு நின்ற அதிமுக பாமகவாக 19 நின்றப்போ 39,000 வாக்குகள், இப்போ 17,800 வாக்குகள், 22,270 வாக்கு குறைஞ்சிருக்கு. பாஜக அதாவது பாமக வேட்பாளருக்கு 39,000 35,000 கிடைத்திருக்கிறது. 4,362 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இந்த 39,000ன்றது இவங்கெல்லாம் அதிமுக பாஜக பாமக ஒன்னா இருந்தப்போ, ஆனால் இது பெரும்பாலான வாக்குகள் புதிய வாக்குகளாக இன்னைக்கு பாமகவுக்கு வந்திருக்கு 35,000. நாம் தமிழர் கட்சிக்கு 5,866 வாக்குகள் கிடைச்சிருக்கு. 4,242 வாக்குகள்
கூடுதலான வாக்குகள் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதிமுக 22,270 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இரண்டாவது திமுக, மூன்றாவது பாமக. அடுத்தது தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தர்மபுரி பகுதி, பாலவாடி பகுதி, தளவாய்ஹள்ளி, நாகர்கூடல், கோணங்கி அள்ளி, எர்ரபையனஹள்ளி, நத்தனஹள்ளி, அதகப்பாடி இந்த பகுதிகளில் திமுக 31,000 23,000 குறைகிறது. 8,200 தான் குறையுது. அதிமுக 38,000, அதிமுக பாமக இணைந்து அன்று 38,000 வாக்குகள், இன்று 20,900, 17,486 வாக்கு குறைகிறது. பாஜக அன்றைய கூட்டணியில் 38,000 ஓட்டுகள் பாமக, இன்று 30,000 சௌமியா அன்புமணி பெறுகிறார். 8,000 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சிக்கு 1,400 4,300, 2,800 வாக்குகள் கூடுதலாக கிடைக்கிறது. இந்த பகுதிகளிலும் அதிகமாக பாதிப்பை சந்தித்திருப்பது அதிமுக. 17,000 வாக்குகள் குறைந்து இரண்டாவது இடத்துல பாமக 8,400, மூன்றாவது இடத்துல 8,200 வாக்குகள் திமுகவுக்கு குறையுது. இந்த மாதிரி 3 பேருக்கும் குறைவதால தான் இது மும்முனை போட்டியாக மாறி அந்த இடத்துல கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குள்ளனூர், நந்தப்பட்டியான், பெண்ணாகரம், உழவர் பகுதி, நாட்டாண்மைபுரம், விருப்பாட்சிபுரம், தடங்கம், ஜெட்டிஹள்ளி இந்த பகுதிகளில் திமுக 31,000 ஓட்டிலிருந்து 23,000 சரிகிறது. அதிமுக கூட்டணி 38,000 அன்று இருந்தது. இன்று வெறும் அதிமுக 20,900 வாக்குகளை பெற்றது. 17,000 ஓட்டுகள் குறைவு. பாஜக பாமக அதிமுக அன்று 38,000 வாக்குகளை பெற்றது. இன்றைக்கு பாஜக பாமக 30,066, 8,400 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையோட கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அவங்க 28 வாக்குகள் மட்டுமே அவர்களுக்கு குறைந்திருக்கிறது. அடுத்த கார்டு தர்மபுரி அடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தான் வருது. இங்க வெள்ளாளப்பட்டி, கே நடு அள்ளி, கிருஷ்ணாபுரம், குப்பூர், செட்டிக்கரை, மிட்டானுஹள்ளி, வெள்ளலை, மூக்கனூர் இந்த பகுதிகளில் திமுக 47,000 37,000 குறைகிறது. 10,000 வாக்குகள் வரை குறைவு. அதிமுக 62,000 வாக்குகள் அங்கே பெற்றிருந்தது. இந்த பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 62,000 வாக்குகளை பெற்ற இடத்துல 22,689 அப்படின்னு இந்த நம்பர் குறையுது. கிட்டத்தட்ட 39,736 வாக்குகள் அதிமுகவுக்கு குறையுது. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய பாதி பகுதிகள் தான் இங்கே இவ்வளோ. ஆனால் புதிதாக இங்கே பாமக கூடுதல் வாக்குகளை பெறுது. 62,000 கூட்டணியில் அன்று இருந்தப்போ எடுத்தாங்க. இன்று 57,939 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 4,486 வாக்குகள் தான் அவங்களுக்கு குறைவு. நாம் தமிழர் கட்சி 3,393 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு பகுதி அதிலேயே அதிமுக கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை இழந்திருக்கிறது பாப்பிரெட்டிப்பட்டியில். இரண்டாவதாக திமுகவுக்கு 10,000, பாமகவுக்கு 4,000 வாக்குகள் குறைந்திருக்கிறது. அடுத்தது பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய மற்ற பகுதிகள் புட்டிரெட்டிப்பட்டி, ஒட்டுப்பட்டி, பி பள்ளிப்பட்டி, மோளையனூர், விழுதிப்பட்டி, கார்த்தனூர், கோபாலபுரம், இருளப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாம் திமுக 42,000 36,000 குறைது. 6,000 வாக்குகள் குறைவு. அதிமுக 31,000 19,000 வாக்குகளாக குறைது. அதாவது 12,000 வாக்குகள் கடந்த முறையோட குறைகிறது. பாமக வேட்பாளர் 31,522 24,000 வாக்குகளை பெறார். 7,000 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சி 1,300 4,000 உயர்கிறது. ஸோ இங்கே இந்த பகுதியில் 12,000 வாக்குகள் அதிமுக இழக்கிறது. அதே போல பாஜக கூட்டணி 7,000 வாக்குகளை இழக்கிறது. திமுக 6,335 இழக்கிறது. அடுத்தது அரூர் சட்டமன்ற தொகுதி. இங்கே திருமாத்தூர், பள்ளிப்பட்டி, ஈச்சம்பாடி, ஜக்குப்பட்டி, ஆர் கோயிநாதம்பட்டி, அக்ரஹாரம், சென்னம்பட்டி இந்த பகுதிகளில் திமுக 51,000 40,800 குறைது. 10,000 வாக்குகள். அதிமுக 33,000 வாக்குலேருந்து 24,000 வாக்காக குறைது. 9,000 வாக்குகள். பாஜக 33,000 தான், பாமக 33,000 23,000 குறைகிறது. இங்கே அவங்க ஒரு 10,000 வாக்குகளை இழக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 2,951 வாக்குகளை கூடுதலாக பெறுறாங்க இந்த முறை. ஸோ அதிமுக அதிகமாக குறைந்து கொண்டிருந்த சூழலில்
இந்த பகுதிகளில் கொஞ்சம் வாக்குகளை தக்க வச்சிருக்காங்க. அரூர் சட்டமன்ற தொகுதியில் இங்க அதிக இழப்பு அப்படின்றது பாமகவுக்கு, இரண்டாவது திமுகவுக்கு, மூன்றாவது அதிமுகவுக்கு. அடுத்த கார்டு அரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அடுத்த நிலவரம். வீரப்பநாயக்கன்பட்டி, கீழரப்பட்டி, போததாம்பட்டி, பாறையப்பட்டி, சின்னங்குப்பம், அரூர், லிங்காபுரம், மோப்ரிப்பட்டி இந்த பகுதிகளில் திமுக 53,000 44,000 குறைது, 8,600 வாக்குகள் குறைது. அதிமுக 31,000 22,000, 8,000 வாக்குகள் அவங்களுக்கு குறைது. பாஜக பாமக 31,000 22,000 குறைது, அவங்களுக்கும் 8,500. நாம் தமிழர் கட்சிக்கு 3,900 வாக்குகள் உயர்கிறது. ஸோ இந்த அரூர்ல தான் 3 பேருக்கும் சரிசமமா வாக்குகள் குறையுது. 8,000 8,000 8,000 அப்படின்னு 8,600 500 அப்படின்னு சரிசமமாக குறைவு ஏற்பட்டிருப்பது இங்கே தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால்ன்றப்போ இந்த கணக்கு எங்கேயோ போகிறது. ஏன்னா பாஜக, பாமக, அதிமுக இணைந்திருந்தால் திமுக வேட்பாளரை விட மிக கூடுதலான வாக்குகளை அவர்கள் பெறுறாங்கன்றதா இந்த நம்பர் நமக்கு பிரதிபலிக்கிறது. அடுத்த கார்டு மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய காவேரிபுரம், கருங்கல்லூர், சிங்கிரிப்பட்டி, தின்னப்பட்டி, திண்ணையூர், பண்ணவாடி, ஆலமரத்துப்பட்டி, லக்கம்பட்டி இங்கே 47,000 வாக்குகளை பெற்ற திமுக 24,000 குறைது. மிக கடுமையான சரிவு இங்கே திமுகவுக்கு 22,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. பாருங்க, மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பாதி பகுதிகளிலேயே 22,000 வாக்கு திமுகவுக்கு சரிந்திருக்கிறது. இதுதான் இந்த பகுதியில் பெரும் சரிவு. அதிமுக 13,000 வாக்குகள் இழந்திருக்கு. கடந்த முறையோட இந்த முறை ஒப்பிடுறப்போ 17,000 வாக்குகளை தக்க வச்சிருக்கு. பாஜக கூட்டணி புதிய வாக்குகளை பெற்றிருக்கிறது. எங்க அப்படின்னா கடந்த முறை இந்த கூட்டணியா இருக்கப்போ 31,000, இந்த முறை மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் நல்லா ஒர்க் பண்ணி 51,000 வாக்குகள் கூடுதல் வாக்குகளை பெறாங்க. கூடுதலாக 19,674 வாக்குகள் கிடைக்குது. இதெல்லாம் தான் கடும் போட்டியை கொடுப்பதற்கு காரணம். நாம் தமிழர் 1,050 வாக்குகள் கூடுதலாக பெறாங்க. மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கோனூர், வீரக்கல்புதூர், பிஎன்பட்டி, கருமலைக்கூடல், விருத்தாச்சம், பொட்டநேரி, பள்ளிப்பட்டி, மல்லிகுந்தம் இந்த பகுதிகளில் திமுக 51,000 48,000 குறைந்து 2,300 தான். அதிமுக 51,000 24,000, 26,000 வாக்கு குறைது. பாஜக 51,000, அதாவது பாமக அன்று 51,000 வாக்குகளிலிருந்து 31,000 குறைகிறது. 20,104 வாக்குகள் பாஜகவுக்கு குறைது. நாம் தமிழர் கட்சிக்கு 2,300 வாக்குகள் இங்கே கூடுதலாக வருகிறது. ஸோ திமுக பல இடங்களில் இங்கேயும் குறைந்திருக்கிறது. அதில் இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். 2,300 தான் குறைந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு அதிமுக 26,000, பாமகவுக்கு 20,000 இருக்கிறது. அடுத்தது ஓகே ரைட். இப்போ பெருவாரியான சரிவை நம்ம பார்த்தோம். இதில் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த கடும் போட்டி அப்படின்றது ஒருவேளை பாஜக அதிமுக ஒன்றாக இருந்திருந்தால் ஒரு எளிதான வெற்றியா, பெரிய எட்ஜில் இருக்கக்கூடிய வெற்றியாக இருக்குன்றதான் இந்த நம்பர் சொல்லக்கூடிய தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.